Hi friends, Assalamu alaikum. Welcome to A to Z Tailor. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் டீடைல் அதாவது A to Z வரைக்கும் நம்ம தைக்கக்கூடிய ஒவ்வொரு துணிக்கும் வந்துட்டு என்ன ரேட் அப்படினு சொல்லி நம்ம டீடைலா வந்துட்டு பார்க்க போறோம். ஒரு நைட்டி தைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆரி வர்க் ப்ளவுஸ், ஒரு ப்ளவுஸ்ல பேட்ச் வர்க், லேஸ் வர்க் இந்த மாதிரிலாம் கொடுத்து தைக்கும்போது அதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு பிரைஸ் சொல்றது அப்படி சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு இல்லையா? ஃபுல் டீடைலா வந்துட்டு நான் இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரேட்டையுமே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆல்ட்ரேஷன் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரேட் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு அடுத்தடுத்து இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம புடவை ஓரம் அடிக்கிறதுக்கு 20 ரூபா வந்துட்டு நம்ம தாராளமாக வந்துட்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கைலி தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு நீங்கள் 20 ரூபா வரைக்கும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நான் இதில் வந்துட்டு கரெக்டான ரேட்டு தான் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், அதிகமாக சொல்லலை. நான் எவ்வளோ வாங்கணும் அதை தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு புடவைக்கு நீங்கள் ஃபால்ஸ் வந்துட்டு தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் 50 ரூபா வந்துட்டு நீங்கள் சார்ஜஸ் பண்ணலாம். இது கூட வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு அவங்க ஃபால்ஸ் வாங்கி தரல, நீங்கள் ஃபால்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்து தைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸுடைய ரேட்டையும் வந்துட்டு சேர்த்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டோடு வந்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நைட்டியில் வந்துட்டு சைடு மட்டும் தைக்க சொல்லுவாங்க, கொஞ்சமாக லூஸாக இருக்குது அதை மட்டும் தைச்சி கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் 30 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நைட்டியில் ஃபுல்லாகவே வந்துட்டு தைச்சி கேட்பாங்க. கையை வந்துட்டு மடித்து தைச்சிட்டு கையை வந்துட்டு லூஸாக இருக்குது பிடிச்சி தாமாம்பாங்க, கீழே வந்துட்டு மடித்து தைக்க சொல்லுவாங்க, சைடும் வந்துட்டு பிடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது 60 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு பண்ணலாம். அதே மாதிரியே நீங்கள் சுடிதார் வந்துட்டு உங்களுக்கு சைடு மட்டும் பிடிச்சிதாமா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்துட்டு நீங்கள் 30 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு பண்ணலாம். 2 சைடும் அந்த ஷேப் மட்டும் பிடிச்சிதாமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு 30 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். இப்போ வந்துட்டு ரெடிமேட் சுடிதாருக்கு கை வந்துட்டு ஜாயின் பண்ணாமல் கொடுத்துருப்பாங்க, அந்த கை தைச்சிட்டு கூட வந்துட்டு நீங்கள் 2 சைடுமே வந்துட்டு பிடிச்சிருமா, கை கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, அதையும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்துட்டு 50 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறமா தலகாணி ஓரம் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சைஸ் மட்டும் ட்ரையாங்கிள் மட்டும் வந்துட்டு தைச்சி கேட்பாங்க, எந்த ஒரு டிசைனும் இல்லாமல். அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 40 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் பண்ணலாம். அதுவே வந்துட்டு தலகாணி ஓரையில் ஃபிரில் மாதிரி வந்துட்டு சுற்றிலும் வந்துட்டு எனக்கு வச்சு டிசைனிங்காக வந்துட்டு தைச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 40 ரூபா போட்டு 80 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு வாங்கணும். அதுக்கப்புறமா சேலையில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் 80 ரூபா வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாங்கலாம். ஏன்னா அந்த குஞ்சத்தில் வந்துட்டு நிறைய வந்துட்டு அந்த நூலெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம போடணும், அந்த வேலைப்பாடுகள்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கனால நீங்கள் வந்துட்டு 80 ரூபா வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாங்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஸ்கெட் இருக்கு இல்லையா, ரெடிமேடு உள்பாடை வந்துட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதை வந்துட்டு மேல் தையல் வந்துட்டு தைச்சி கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் 40 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் 8 பார்ட்டு 4 பார்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும், ஒவ்வொரு பார்ட்டுமே நீங்கள் வந்துட்டு தைக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் 40 ரூபா வரைக்கும் நீங்கள் சார்ஜஸ் பண்ணலாம். சுடிதாருக்கு ஜிப்பு வந்துட்டு வச்சு தைச்சி கேட்பாங்க, அதுக்கு வந்துட்டு நீங்கள் 50 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு பெட் கவர் வந்துட்டு தைச்சி கேட்பாங்க சேலையில், இல்லைனா இல்லை இது இருக்கு இல்லையா ரேஷன் சேலையில் வந்து தைச்சி கேட்பாங்க, அதுக்கு வந்துட்டு நீங்கள் 100 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு வாங்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க இப்போ சேலைக்கு வந்துட்டு ரெடிமேடாக வந்துட்டு நமக்கு குஞ்சம்லாம் வந்துட்டு கிடைக்கிது, அது வந்துட்டு சேலையில் வந்துட்டு வச்சு தைக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு 30 ரூபா வந்துட்டு நீங்கள் சார்ஜஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம சேலை ஓரம் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இதை வச்சு நம்ம வந்துட்டு தைக்க போகிறோம், அதனால் அதுக்கு வந்துட்டு நம்ம 30 ரூபா வரைக்கும் நம்ம வந்துட்டு சார்ஜஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ரேட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஒரு நோட்டில் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாருக்குன்னா வந்துட்டு தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த ரேட்டை வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ரேட் வந்துட்டு வாங்கலாம், ஏன்னா நான் ரேட் வந்துட்டு நார்மல் ரேட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன். சப்போஸ் உங்கள் ஊரில் வந்துட்டு இதை விட நீங்கள் அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கக்கூடிய ரேட்டே வந்துட்டு நீங்கள் வாங்கலாம். இல்லை நீங்கள் கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த ரேட்டை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வாங்கலாம். இப்போ ஸ்க்ரீன் தைக்கும் போது நார்மல் ஸ்க்ரீனுக்கு 50 ரூபா வாங்கலாம், அந்த ஸ்க்ரீன்லேயே கீழாப்பில் வந்துட்டு எனக்கு இந்த ஃபில் வச்ச மாதிரி வந்து ஸ்க்ரீன் வேணும், கொஞ்சம் டிசைனிங்காக வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் 50 ரூபா வந்துட்டு சார்ஜஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு மேலேயும் வந்துட்டு அந்த கேதரிங் மாதிரி மேலேயும் வந்துட்டு ஃபில் அந்த மாதிரி
மாதிரிலாம் வந்து டிசைனிங் வேணும், கீழேயும் வந்துட்டு வேணும் அப்படி சொல்லும்போது அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வந்துட்டு போட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிக்கோங்க. வீட்டை ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணுறதுக்கே வந்துட்டு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வீட்டிலேயே வந்துட்டு சம்பாதிக்கலாம். இப்போது சாதா ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 150 வாங்குகிறேன். அதுக்கப்புறமா லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்க போகும்போது அதுவே வந்துட்டு நம்ம டபுளாக வந்துட்டு போட்டுப்போம், 300 ரூபாய். அதே வந்துட்டு நம்ம ஒரு மாடல் ப்ளவுஸ் நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு கால்குலேஷன் பண்ணி நம்ம வாங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போது நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு 300 ரூபாய் வாங்குறீங்க இல்லையா, அதே மாதிரியே இப்போ வந்துட்டு நீங்கள் அதுக்கு லைனிங் துணி நீங்கள் வாங்க போகும்போது அதோடைய ரேட்டும் வந்துட்டு அதோட வந்துட்டு சேர்த்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து அந்த டிசைன் முடிக்கிறீங்க அப்படின்னா 300 ரூபாய் நீங்கள் கூலியோட எக்ஸ்ட்ரா 300 ரூபாய் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு 400 ரூபாய், அதாவது 600 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். இப்போ அரை மணி நேரத்துலேயே முடிக்கலாம், டிசைன் வந்துட்டு கம்மி தான் அப்படின்னா 150 ரூபா வந்துட்டு நீங்கள் சார்ஜஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை வந்துட்டு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஒர்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி சின்னதாக இருக்கும், ஒரு கால் ஹவர்லேயே வந்துட்டு முடிச்சிருவோம். அதுக்கு வந்துட்டு ஒரு 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு டைம் எடுக்கும், குட்டி குட்டியாக வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்லாம் வந்துட்டு பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி பீட்ஸ்லாம் வந்துட்டு வச்சு தைக்க சொல்லுவாங்க, குட்டி குட்டி பேட்ச் ஒர்க்லாம் வந்துட்டு வச்சு தைக்க சொல்லுவாங்க. அதுக்கான டைமிங்லாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி எடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸில் வந்துட்டு ப்ளவுஸு, சுடிதாரு எல்லாத்துலேயுமே வந்துட்டு இப்போது எல்லாருமே வந்துட்டு நாட்டு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கம்பல்சரி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் வந்துட்டு நீங்கள் சார்ஜஸ் பண்ணலாம். இப்போ லைனிங் ப்ளவுஸ் 300 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா நாட்டுக்கு 20 ரூபாய் சேர்த்து 320 ரூபாய் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வாங்கணும். அதுக்கப்புறமா மேக்ஸி ட்ரெஸ், இப்போ சேலையில் எல்லாருமே வந்துட்டு மேக்ஸி ட்ரெஸ் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நீங்கள் வந்துட்டு 500 ரூபாய் வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் வந்து சார்ஜஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு லைனிங் அது கூட வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த லைனிங், அதாவது மேக்ஸி ட்ரெஸ்லேயே லேயர் ஃப்ராக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, லேயர் மேக்ஸின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் 700 வந்துட்டு சார்ஜஸ் பண்ணணும். ப்ளஸ் லைனிங், ஏன்னா அதுக்கு லேயர் லேயராக நம்ம கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து நம்ம அதில் ஃபில் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு அதில் அட்டாச் பண்ணுவோம். அதில் வந்துட்டு வேலைப்பாடுகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நார்மல் சுடிதார் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, அது வந்துட்டு 300 ரூபாய். லைனிங் சுடிதாருக்கு 400 ரூபாய். ப்ளஸ் வந்துட்டு லைனிங்க்கு நம்ம வந்துட்டு அது கூட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பாவாடை சட்டை தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 450 ரூபா நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு வந்துட்டு லைனிங் வந்துட்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை வந்து சார்ஜஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் என்ன டிசைன் கொடுக்குறாங்க அந்த டைமிங்குள்ளே வந்துட்டு முடியணும் இல்லையா, அந்த டைமிங்கை வந்துட்டு பார்த்துட்டு கால்குலேஷன் பண்ணிவிட்டு அந்த வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் எதுக்கு டைமிங் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் இருக்கும், அந்த ஸ்டோனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு தைக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த ஹார்ட் ஒர்க்கு போட்டு நம்ம பண்ணுறனால அதுக்கான டைமிங்கை வச்சு நீங்கள் வந்துட்டு அதில் அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ரேஷன் சேலையிலாம் வந்துட்டு வயசானவங்க வந்துட்டு பாவாடை வந்து தைச்சி கேட்பாங்க. இதுக்கு நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாட்டி பாவாடைன்னு கூட சொல்லுவாங்க. காட்டன் மெட்டீரியலையும் தைப்பாங்க, இன்னொன்று வந்துட்டு ரேஷன் சேலையிலையும் வந்து தைப்பாங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் 80 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். இப்போ ப்ளவுஸில் வந்துட்டு ஆஃப் கை தான் இருக்கும், ஆனால் அதை வந்துட்டு அவங்க எல்போ வரைக்கும் வந்துட்டு அவங்க தைச்சி கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நைட்டிக்கு மெட்டீரியல் கொடுத்துட்டு நீங்கள் அளவு எடுத்து கட்டிங் போட்டு தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு 150 ரூபா வந்துட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க மெட்டீரியல் மட்டும்தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, நம்ம அளவு எடுத்துகிட்டு நம்ம கட்டிங் போட்டு தைக்கணும் இல்லையா, அதனால நம்ம வந்துட்டு தாராளமாக நம்ம 150 ரூபா வரைக்கும் நம்ம வந்துட்டு வாங்கலாம். இதே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஒரு சுடிதார், ப்ளவுஸு, பாவாடை சட்டை, நைட்டி, பாவாடை இதெல்லாம் தைக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன், ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேட்ச் ஒர்க்கு ப்ளவுஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது, அதாவது ஒரு சேலையில் நீங்கள் வந்துட்டு நம்ம இப்போலாம் வாங்க போகும்போது ஒரு பட்டு சேலைலாம் வந்துட்டு பின்னாடி டிசைன் கொடுத்துருவாங்க, நம்ம கட்டிங் மட்டும் போட்டு தைச்சா போதும். அதுக்காக அந்த டிசைன் தைக்கிறதுக்காண்டி இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு ஒரு 300 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டிசைன் தைக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு 100 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சார்ஜஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 400 ரூபாய்
வரும். இது கூட ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் லைனிங் வந்து சார்ஜஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் கொடுத்து நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாங்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் வாங்கும் போதும் ரேட்டு வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு அழகாக லெஹங்கா வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து தைச்சி கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி லெஹங்கா தைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் 400 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் லைனிங் துணி, அதுக்கப்புறம் டிசைனிங் ஒர்க்கு வந்துட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடியே வந்துட்டு அவங்கக்கிட்ட டிசைனுக்கு இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும்னு வந்து சொல்ல முடியாது. அந்த கிளாத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு தோராயமாக வந்துட்டு தெரியும் இவ்வளோ ரேட்டு வரும் அப்படின்ட்டு, இவ்வளோக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு சொல்லிடுங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இப்போலாம் வந்துட்டு ப்ளவுஸில் த்ரெட்டு பைப்பிங் வந்துட்டு வச்சு கேட்பாங்க. அழகாக ரவுண்டாக சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் 50 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் வேலைப்பாடுகள் வந்துட்டு அதிகமாக இருக்கனால நீங்கள் வந்துட்டு 50 ரூபாய் வந்துட்டு வாங்கலாம். அதுக்கப்புறமா பட்டு பாவாடை குழந்தைங்களுக்கு வந்து தைக்கும் போது 300 ரூபாய் வந்துட்டு வாங்கலாம். ப்ளஸ் லைனிங், அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு டிசைனுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஆரி ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம தைக்கிறதுக்கு ஆரி ப்ளவுஸ் டிசைன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு சிங்கிள் கைடு மட்டும் போட்டு கட்டிங் போட்டு தைக்கணும். அந்த கட்டிங் போட்டு தைக்கும் போது ரொம்ப கவனமாக பார்த்து தைக்கணும். அதுக்காண்டி நீங்கள் வந்துட்டு 400 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பஃப் ஸ்லீவ்லேயே இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது எல்போ வரைக்கும் வந்துட்டு கீழே பார்டு வச்சுருப்பாங்க, மேலாப்பில் வந்துட்டு பஃப் வச்சுருக்கோம். அதுக்குமே வந்துட்டு ஸ்டிச்சிங், அதாவது நார்மலாக தைக்கிறத விட ஒரு 100 ரூபாய் வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு அமௌண்ட் வச்சுக்கோங்க. அந்த பஃப் ஸ்லீவ் வந்து வைக்கும் போது ஒரு நாட்டு வைக்கிறோம், ஒரு பஃப் ஸ்லீவ் வைக்கிறோம், ஒரு நெக் டிசைன் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு ரேட்டை வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட் நெக்கு, பாட் நெக்கு சொல்லிட்டு நிறைய நெக் டிசைன்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு நெக் டிசைன்லாம் போடும்போது அதுக்குன்னு ஒரு 60 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. நெக் டிசைனுக்கு மட்டும்தான் இந்த 60 ரூபாய் வந்துட்டு நான் சொல்கிறது. அதுக்கப்புறமேட்டு இப்போ பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸ்லேயே வந்துட்டு போட் நெக்கு, பின்னாடி வந்துட்டு பாட் வந்துட்டு டிசைன் வச்ச மாதிரிலாம் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து தைச்சி கேட்பாங்க. அதுக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 400லேருந்து, அதாவது 400 ரூபாயிலேருந்து 450 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு கூலி வந்துட்டு வாங்கலாம். அதுக்கப்புறமா மேக்ஸி ட்ரெஸ்ஸில் 2 சைடுமே வந்துட்டு ஃபீடிங் ஜிப் வந்துட்டு வச்சு கேட்பாங்க. அதுக்கு நம்ம நார்மலாக 500 ரூபா வாங்குவோம், ப்ளஸ் 100 ரூபாய் சேர்த்து 600 ரூபாய் வந்துட்டு வாங்கலாம். நம்ம 2 சைடும் ஜிப்பு வச்சு நம்ம தைக்கிறோம். ஒரு சைடு ஜிப்புன்னா 50 ரூபாய், 2 சைடு ஜிப்பை தைக்கும் போது 100 ரூபாய் வரும். அப்போ 600 ரூபா ப்ளஸ் லைனிங்கும் சேர்த்து நம்ம வந்துட்டு அந்த கூலி வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா பாவாடை தாவணி இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது. மேக்ஸி ட்ரெஸ் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரியே சேலையில் பாவாடை தாவணி வந்துட்டு தைச்சி போடுறாங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக 500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு பண்ணலாம். அதுக்கப்புறமா சுடிதாரு டாப் மட்டும் தைப்பாங்க. அதாவது நைட்டி கிளாத்து, காட்டன் கிளாத் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இதுக்கு வந்துட்டு ரெடிமேடாக பலாசோ லெக்கிஸ் தான் போட்டுக்கிறேன், டாப் வந்து எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் டாப் மட்டும் தைக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு 200 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக வாங்கலாம். அதுக்கு மேலே அதில் பேட்ச் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைமிங் வச்சுட்டு உங்களுக்கு டைமிங்குள்ளே எவ்வளோ அந்த வந்து நீங்கள் எத்தனை டைமுக்குள்ளே நீங்கள் வந்து தைச்சி முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்குலேஷன் போட்டு நீங்கள் வந்துட்டு தைச்சி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு சுடிதார் பேண்ட்டு வந்து தைச்சி கேட்குறாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த பலாசோ பேண்ட்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து தைச்சி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் 150 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு பண்ணலாம். இப்போது ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க இல்லை அப்படின்னா ஒரு சுடிதாரில் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது அதுக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு அமௌண்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு 150 ரூபாய், லைனிங்க்கு வந்துட்டு 300 ரூபாய் வந்து வாங்குகிறோம். ப்ளஸ் வந்துட்டு நம்ம 40 ரூபா 50 ரூபாய் லைனிங் பீஸ் துணி வந்தது அப்படின்னா அதையும் வந்துட்டு சேர்த்து 350 ரூபா அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு வாங்குகிறோம் இல்லையா. இப்போது டிசைனிங் வந்து நீங்கள் 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 300 ரூபாயை வந்துட்டு சேர்த்துக்கணும். 300 ரூபாய் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது 300 ரூபாய் அந்த ஒர்க்குக்கு சேர்த்து 600 ரூபாய். இதே உங்களுக்கு 2 மணி நேரம் எடுக்குது, அதில் அதிகப்படியான ஸ்டோன் ஒர்க் இருக்குது, நெட்டு கிளாத்தில் உட்காந்து தைக்கிறீங்க, ரொம்ப வந்துட்டு டஃப்பான ஒரு மெட்டீரியல் வந்து உட்காந்து தைக்கிறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்துட்டு ரூ. 300 எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணி நீங்கள் ரூ. 600 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்துட்டு நீங்கள் சார்ஜஸ் பண்ணும்போது உங்களுக்கும் வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், வாங்குறவங்களுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதிகமான அமௌண்ட்டும் வந்துட்டு வாங்க மாட்டோம். நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு அதில் நம்ம தைக்கிறோமோ அதுக்கான கூலி வந்துட்டு நமக்கும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு A to Z வரைக்கும் எந்தெந்த துணி நீங்கள் தைச்சா எவ்வளோ வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலோட வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஆல்ட்ரேஷன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கலாம், ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வந்துட்டு அமௌண்ட்டு வாங்கலாம், அதே மாதிரி ஒரு சுடிதார் தைக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டு, நைட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, A to Z வரைக்கும். ஏன்னா வீட்டில் ஆல்ட்ரேஷன் வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம், தச்சு கொடுக்குறோம். அந்த மாதிரி தைக்கும் போது அதனுடைய ரேட் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாமல் கம்மியாக வாங்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி ரேட் வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நான் டைலரிங்கே முடிச்சிருக்கேன். நான் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறது, மற்ற சுடிதாருக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறது, லேஸ் ஒர்க் வச்சோன்னா நம்ம எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறது, ஒரு பைப்பிங் வச்சா கூட எவ்வளோ ப்ரைஸ் வாங்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கும் டவுட் இருக்கும். அதுக்கான டீட்டெயிலும் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்குது. நான் சொல்லக்கூடிய ரேட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எழுதி வச்சுக்கிட்டு இந்த அமௌண்ட்டில் வந்துட்டு வாங்குங்க. இதுதான் வந்துட்டு நார்மலான ரேட்டு. உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ரேட் வந்து நீங்கள் வாங்குங்க. இதை விட நீங்கள் அதிகமாக வாங்குறீங்க, உங்கள் ஊரில் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு அந்த ரேட்டே வந்துட்டு அங்கே கட்டுப்படி ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாங்கலாம். நீங்கள் ரேட்டு கம்மியாக வாங்குறீங்க, ரேட்டு வந்துட்டு டீட்டெயில் வந்து தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரேட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு ரேட்டு தெரியாமல் கூட தைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களும் வந்துட்டு வெளியில் வந்துட்டு தைச்சி கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் இதை வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துகிட்டு ஒரு நோட்டில் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.